வீட்ல படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிடுவோம் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் சரி கூகுள் அப்டேட்ஸ்லேயும் சரி ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாப்டர் தான் 5 வருஷத்துக்கு பிறகு கவர்ச்சியாகவும் கலைநயத்தோடையும் வெறித்தனமான டிசைனில் வந்திருக்கிற விண்டோஸ் 11 நியூ அப்டேட்டை பற்றின விஷயம். அதனால் நம்முடைய சேனல் வியூஸும் பார்க்குற மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவை போடத்தானே வேணும் என்ற உயர்ந்த நோக்கோடு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். மற்ற தமிழ் யூடியூப் சேனல்ஸில் விண்டோஸ் 11 பற்றின வீடியோஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோவுக்கும் மற்ற வீடியோஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏனெண்டா மற்ற வீடியோஸில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தவறவிடப்பட்டதால் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணக்கூட எதுவும் பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு தான் இந்த வீடியோ காணப்படுது. முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இடையில ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதால ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள். அது எங்களோட யூடியூப் சேனலுக்கு செய்கிற உதவியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கிறது ஓசோம் பை தமிழ். நான் உங்கள் ஐயமிஜாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல் உங்களோட பிசியோ லேப்டாப்போ என்ன நிலையில் இருக்கணும்னு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் மினிமம் 4GB ரேமும் 64GB ஸ்டோரேஜ் என்றது மட்டும்தான். விண்டோஸ் 11 அப்டேட்டுக்கு முதல் உங்களோட கைவசம் டிவிடியாவோ இல்லை யூஎஸ்பி டிரைவ்லையோ விண்டோஸ் 11 இருக்கணும். இல்லாட்டி இது ஸ்க்ரீனில் இருக்கிற லிங்க் மாதிரி ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சதும் அதை காப்பி பண்ணி டேட்டான்னு பார்க்காம டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸுக்குள்ளே அந்த ஃபைல் வந்துடுச்சு. யூஎஸ்பியில் ரைட் பண்ணி விண்டோஸில் போட போகிறீங்கன்னா சும்மா ஃபோட்டோ வீடியோ ஃபைல்ஸை காப்பி பண்ணி போடுற மாதிரி விண்டோஸ் ஃபைலை காப்பி பண்ணி போடலாம். அதுக்கு முதல் நீங்கள் கூகுளில் ரூஃபுஸ் என்று சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் வாரத்தில் போய் ரூஃபுஸ் 3.14 என்று இருக்கிற ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரூஃபுஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல் எந்த யூஎஸ்பியில் நீங்கள் விண்டோஸை ரைட் பண்ண போகிறீங்களோ அந்த யூஎஸ்பியை இன்புட் பண்ணி செலக்டுக்கு கொடுத்து டவுன்லோட்ஸுக்குள்ளே அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எந்த டிவைஸில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிசியில் விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணி லேப்டாப்புக்கு விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னு என்று வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் லேப்டாப்பில் இந்த விஷயத்தை கட்டாயம் பார்த்துக்கணும். பார்ட்டிஷனில் ஜிபிடி என்று இருந்தால் பார்ட்டிஷன் சீமில் ஜிபிடி என்றும் எம்பிஆர் என்று இருந்தால் எம்பிஆர் என்றும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கம்ப்ளீட் ஆகினது பிறகு யூஎஸ்பியை இஜெக்ட் பண்ணி நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போகிற பிசிலேயோ இல்லை லேப்லேயோ இன்புட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நடக்க வேண்டியதெல்லாம் வாயில் கை வச்சு சத்தம் போடாமல் பார்த்துக்கணும்.
பார்த்தீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஆப்ஷன் ஃபைல்ஸ் ஒன்லி நத்திங். அதாவது ஆப்ஷன் ஃபைல்ஸ் என்றால் நீங்கள் விண்டோஸ் மட்டும்தான் மாற்ற போகிறீங்க, எந்த ஃபைலையும் அழிக்க விரும்பலை என்றால் நீங்கள் அந்த ஆப்ஷன் ஃபைல்ஸுக்கு ஆப்ஷனுக்கு கொடுத்துக்கலாம். அதாவது விண்டோஸ் 10 இருந்தால் இப்போ விண்டோஸ் 11 மட்டும் மாறும். உங்களோட ஃபைல்ஸ் என்ன ஆப்ஷன்லாம் அப்படியே நீங்கள் இன்முட் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஃபைல்ஸ் ஒன்லி. அதாவது இப்போ நீங்கள் விண்டோஸோட அப்ஸையும் அழிச்சு ஃபைல்ஸை மட்டும் உங்களுக்கு ஃபைல்ஸ் மட்டும் தேவைண்டா அந்த ஆப்ஷனுக்கு கொடுக்கலாம். நீங்கள் இப்போ விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணது பின்னால் உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் உங்களோட பிசியில் இருக்காது, நீங்கள் திருப்பி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்னொன்று மூணாவது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, ஆப்ஷன் தேவையில்லை, உங்களோட ஃபோட்டோ வீடியோ ஃபைல் எதுவுமே தேவையில்லைண்டா 3 ஆப்ஷனு கொடுத்தா நீங்கள் புது பிசியை பார்க்குறத போல் உங்களோட பிசியை பார்க்கலாம். அதாவது எந்த ஃபைல்ஸும் இல்லாமல் நீங்கள் உங்களோட இதை விண்டோஸ் 11ஓட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு அரை மணித்தியாலமோ அல்லது 1 மணித்தியாலத்துக்கு பிறகோ விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகிருக்கு. விண்டோஸ் 11 அப்டேட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பெத்தாக இருந்த ஸ்க்ரீன் கெத் ஆகிட்டு டிசைன் எல்லாம் வெறித்தனமாக இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கொமாண்டில் கேட்டுக்கொள்ளலாம். நிச்சயமாக உங்களோட கொமாண்டுக்கு ரிப்ளை பண்ணப்படும். வெறுப்போடையோ விருப்பத்தோடையோ இந்த வீடியோஸை பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைர், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கொமாண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஒரு ஷேரும் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு வெறித்தனமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஐஎமிகாஸ்.